இப்ப எபிரு கூட்டிட்டு வரும்போது நேரா எபிரு வீட்டுக்கு அவர் வரல. நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. இங்க பாருங்க 41 வருஷம் 8:41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனுடைய எபிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஒருவன் ஓடி வந்து அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் 49 வசனம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவர் பின்னாக வந்து அப்படின்னு இருக்குது. அவருடைய அர்த்தம் என்ன? இப்ப இயேசுநாதருக்கு தொட்டது யாருன்னு தெரியுமா தெரியாதா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாத்தான்வேல் வந்து நிக்கும் போதே சொல்றாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அவர் சொல்றாரு, நிக்கோதேமு வரும்போது சொல்றாரு, சகைவை பார்க்கும் போது சொல்றாரு. ஆண்டவருக்கு தெரியும், ஒருத்தரை பார்த்த உடனே அவன் யாரு என்ன விஷயம் வந்திருக்கிறான்னு எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப என்னமோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. யாரோ என்ன தொட்டாங்களே, எனக்கு ஒரு வல்லமை புறப்பட்டுச்சுப்பா, யாருன்னே எனக்கு தெரியலப்பா, யாருப்பா அதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா? யூதாஸ் வரான், அவனை பார்த்தோன்னா சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் ஒருவன் வருகிறார். 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அத்தனை பேர் கேட்கிறான், தெரியாம நானான்னு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியுங்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் இந்த என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரு? என்னை தொட்டது யாருன்னு கேட்டதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம், அந்த அம்மாவுடைய வியாதி இருக்குது இல்லையா, அந்த வியாதியை வெளிப்படுத்த முடியாது. நாம என்ன செய்ய முடியாது? நாம சொல்ல முடியாது வெளியே. அவங்களா சொன்னா சொல்லலாம். சிலருடைய மறைமுகமான விஷயங்களை யார் செய்ய முடியாது? நாம சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப நம்ம தேவன்கிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் நம்முடைய பாவத்தை அவர் புரோபகண்டா பண்ணவே மாட்டார். நம்முடைய நிர்வாணத்தை போய் வெளியே சொல்லவே மாட்டார். அது பிசாசுடைய வேலை. ஒருத்தருடைய பாவத்தை குற்றப்படுத்துவது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? அவனை திருத்துவது, அந்த பாவத்தை மூடுவதுன்னா அவனை பாவியா வைக்கிறது இல்லை, அவனை திருத்துவது. அவனை மறைமுகமா யாருக்கும் தெரியாம திருத்துவார் ஆண்டவர். அதான் அவருடைய வேலை. இப்ப இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு வியாதி. அந்த வியாதி என்னன்னு வசனம் சொல்றது? பெரும்பாடு. அது என்னங்கிறது அது ஒரு லேடிஸ் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இயேசுநாதரால அந்த வியாதியை பகிரங்கமா என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அது அவளுக்கு அவமானம். சபையில சகோதரிகளுக்கு பிசாசு விடுதலை ஆகும். இதை வீடியோ எடுத்து எங்க போடுறாங்க? யூடியூப்ல போடுறாங்க. என்ன ஒரு மதியினம் பாருங்க. அதாவது அவங்களா வந்து சில சாட்சிகளை சொல்றது வேறு. நாம சிலருடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. டிவியில கூட பாருங்களேன், பெண்களை பத்தி சில விஷயங்கள் வருதுன்னா முகத்தை என்ன பண்ணிடுறான்? மறைச்சிடுறாங்க. அது ரூலும் கூட. அதே நேரத்தில் அதுதான் மரியாதை. அந்த பெண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளை என்ன பண்ணிடக்கூடாது? அவள் ஃபியூச்சரை பாதிக்க கூடாதுன்ட்டு அதை மறைச்சிடாங்க. நம்ம ஆளுங்க எது நடந்தாலும் உடனே அந்த பிள்ளை பாவம் விடுதலை ஆகுது, பிசாசு பிடிச்சி அலக்கழிக்குது, அந்த அலக்கழிக்கிறத வீடியோ எடுத்து போடுறான். அந்த பெண்ணுடைய லைஃபை யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரு நாள் அதை என்ன செய்ய மாட்டாரு? அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார். ஒருத்தன் விடுதலை ஆனா கூட அவர் செய்ய மாட்டார், அவர் சொல்ல மாட்டார். அவங்களா சொன்னா உண்டு, புரோபகண்டா பண்ண மாட்டார் ஆண்டவர். இது முதலாவது காரணம். 2வது, இப்ப அந்த பெண்ணுடைய வியாதி எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 years, 12 வருஷம். இப்போ எபிருவின் மகள் எத்தனை வயசு? 12 வயசு. இப்போ போகும்போதே இயேசுவுக்கு தெரியும் யார் செத்துட்டா. அந்த பொண்ணு அங்க செத்து போச்சு. போகிற வழியிலேயே, ஏன்னா இயேசு இவங்க கூட வரும்போதே ஒருத்தன் ஓடி வரான். அப்போ ஓடி வரான்னா அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருச்சு? அது அங்க மரிக்கும் போதே யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். ஏன்னா லாசரு மரிக்கும் போது, பெத்தானியாவோட மரிக்கும் போது இவர் இங்க சொல்றாரு, அங்க அவன் செத்துட்டாங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? லாசரு அங்க மரிக்கும் போது இங்க சொல்றாரு, லாசரு மரித்தான், நித்திரையாயிட்டான் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் அந்த பொண்ணு அங்க செத்தவனே யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். இப்போ யவீரவை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு.
வெறும் சாதாரணமா விசுவாசம் உள்ளவனா இருன்னு அவர் சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு செய்திய எவிருவ கேட்க வைக்கிறார். ஒரு சாட்சியை என்ன செய்யறாரு? காதல கேட்க வைக்கிறார். எந்த சாட்சி? அந்த அம்மா பயந்து போய் அந்த அம்மாவே சொல்லுது, 12 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எல்லா டாக்டர்கிட்ட போயும் எனக்கு சுகமாகல, எனக்கு சுகம் ஆயிருச்சு, கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாரு. அந்த வியாதியோட வயசு எவ்வளவு தெரியுமா? 12. எவ்ரிவன் மகள் வயசு 12. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவ வியாதி பிறந்த வருஷமும் இந்த மக பிறந்த வருஷமும் ஒரே வருஷம். அந்த வியாதி சுகமான நாளும் உன் மக எழுந்திரிக்க போற நாளும் ஒரே நாள். அவனை எதுக்கு விசுவாசத்தை கொண்டு வர தெரியுமா? இவ வியாதி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் உன் பொண்ணு பூமிக்குள்ள வந்தா. இவ வியாதியை சுகமாக்கணும்னா, என் வஸ்திரமே சுகமாக்குச்சுன்னா நானே உன் வீட்டுக்கு வரப்போறேன், உன் மகளும் சுகமாவா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் உண்டு. உன்னை சும்மா சொல்லல விசுவாசம் உள்ளவனாயிருன்னு. ஆண்டவர் ஏதோ கண்மூடித்தனமா பேசல. செத்து போன ஒருத்தனுடைய பொண்ணுகிட்ட அப்பா உட்காந்து அழும் போது அந்த அப்பா கிட்ட தைரியமா இரு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, என் பொண்ணு செத்து போச்சியா, இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை ஒரு சாட்சியை கேட்க வைக்கிறார். பொண்ணு செத்துச்சுன்னு சொன்ன பிறகு கேட்க வைக்கல, அதை சொல்றதுக்கு முன்னாடி கேட்க வைக்கிறார். உட்காந்து எவரு கேட்டுக்கிட்டே இருக்கான், 12 வருஷமா எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, எல்லாம் செலவழிச்சேன், என் ஆஸ்தி மொத்தமா என்னவாயிருச்சு, அழிஞ்சு போச்சு, ஆனா சுகமாகல. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் இயேசுவை தொட்டேன், நான் சுகமாகிட்டேன்னு சொன்ன உடனே அவனை அறியாமலே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். இதே மாதிரி தானே என் பொண்ணுக்கும் 12 வயசு. அப்ப இயேசு கண்டிப்பா என்ன பண்ணிடுவாரு? என் பொண்ணை சுகமாக்கிடுவாருன்ற அந்த விசுவாசம் வளர நேரத்துல ஒருத்தன் வந்து சொல்றான் பொண்ணு செத்துருச்சுன்னு. இயேசு சொல்றாரு, இப்ப நீ விசுவாசமா இருந்திய, அப்படியே இரு, இந்த செய்தியை கேட்டிய, விசுவாசமா இரு, உன் பொண்ணு ரட்சிக்கப்படுவா. அதுதான் நம்முடைய தேவன். உன்னுடைய வியாதி எத்தனை வருஷங்கிறது முக்கியம் இல்லை. சுகமாக்குற ஒருத்தர் கூட இருந்தார்னா அது 12 வருஷமா, 18 வருஷம் கூனியா, 38 வருஷம் அவன் குளத்துக்கிட்ட இருக்கிறானா, அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லை. அவன் பிறந்திருந்து சூமின கையா அல்லது பிறவியிலிருந்து அவன் குருடனா, எதை பத்தியும் கவலை கிடையாது. இன்னைக்கு சுகமாக்குற ஒருத்தர் உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் உன்னை எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எழுப்புதலுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம். எந்த விசுவாசம்? இதுக்கு முன்னாடி அவர் செய்த சம்பவங்களை எல்லாம் நீ படிச்சு வச்சிருக்கணும், அதை கேட்டு இருக்கணும். இந்த இடத்துல முடியாதுங்க, இந்த இடத்துல நடக்காதுங்க, இது வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. நம்மால் சொல்லுவான், கர்த்தர் சொல்றாரு விசுவாசமாயிரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏதோ கடமைக்காக படிக்கணும், பைபிள் படிக்காட்டி சாமி கண்ணை குத்துமா, அதெல்லாம் கிடையாது. உன் பைபிளை எதுக்கு படிக்க சொல்றாரு ஆண்டவர்னா, நீங்க படிக்க 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 உங்க வாழ்நாள் முழுக்க வரப்போற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு சம்பவம் பைபிள்ல நடந்திருக்கும். அது உங்க விசுவாசத்தை வளர்க்க பண்ணும். அதை செஞ்ச ஆண்டவர் இதையும் செய்வார். அதை விடுதலையாக்கினவர் இதையும் விடுதலையாக்குவார். அங்கே நடத்தினவர் இங்கேயும் நடத்துவார். அங்கே போஷித்தவர் இங்கேயும் போஷிப்பார். அங்கே எழுப்பினவர் இங்கேயும் எழுப்புவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை வளர்க்க பண்றதுக்கு தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, விசுவாசம் எதனாலே வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும். நல்ல வசனத்தை கேளுங்க, வசனத்தை படிங்க. எவரோ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த அம்மா சொல்ற சாட்சிய. ஆமா ஆமா, பரவாயில்லையே, எல்லா டாக்டர்ஸும் முடிஞ்சு போச்சா? இப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. அவன் பிரச்சனையும் 12 வருஷம், அந்த அம்மா வாழ்க்கையிலையும் 12 வருஷம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாயிரு, அங்கே சுகமாகிறது உனக்கும் சுகமாகும். அந்த தேவன் எழுப்புதலுக்கு முதலாவது நீங்கள் எடுத்து போட வேண்டியது அவிசுவாசத்தை. என்ன சூழ்நிலையிலும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். நம்ம விசுவாசத்தோட சொல்லணும், என் சபையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.